ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு ஒரு இடத்துல பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா, அங்க எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியினுடைய அவனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய ஜெபத்தையும் குறித்து எழுதப்பட்டு இருக்கும். நீங்க அதுக்கு அதே அதிகாரத்துல கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா, எலியா ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்குது, பலியை பட்சித்து போடுகிறது, விறகை பட்சித்து போடுது, தண்ணியை நக்கி போடுகிறது. ஜஸ்ட் எல்லாரும் மக்களும் பார்த்து கர்த்தரே தேவன், கர்த்தரே என்று முழக்கம் இடுகிறாங்க. ஆமென். தென் இன்னொரு அடுத்த சம்பவம் நடக்குது. This happened and எலியா சேலஞ்ச் பண்ணார், till I say there will be no rain ன்னு 17:1 அவர் சொல்லி இருப்பாரு. இப்போ அவர் தான் மழையை கொண்டு வரணும். That was the situation for Elijah. அவர் என்ன பண்றாருங்க, ஆகாபு கிட்ட சொல்றாரு, even before he could see the rain, ஆகாபு கிட்ட என்ன சொல்றாருங்க, 41ஆம் வசனத்துல, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். Even before he could see the rain coming, 3 வருஷம் மழை இல்ல, எல்லாம் பஞ்சம், எல்லாம் everything has died, மிருகங்கள் மரிச்சு போச்சு, வெளிச்சல் இல்ல, because no water. ஆனா இப்ப எலியா சொல்றாரு, போய் ஆகாபே நீ போ சாப்பிடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரப்போ ஐ ஆல்ரெடி லிசனிங். எதுக்குங்க? மழையுடைய சத்தத்தை, இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். இட்ஸ் கோயிங் டு ரெயின். நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே he spoke in faith. தன்னுடைய விசுவாசத்துல அவன் சொன்ன, நான் சொன்னா நடக்க போது இல்ல, now I am going to pray and அந்த மழை வரப்போகுது நம்பினான். பட் அந்த நேரத்துல அக்கினி இறக்கின எலியா, he didn't take it the same pattern. He had to go to God. அவன் ஜெபிக்கிறாங்க, ஜெபம் பண்ணி அவன் என்ன பண்றாங்க, எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே குனிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திரத்தின் முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நிமிஷத்துல ஒரு ஜெபம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அக்கினி இறங்கினது. இப்போ எலியா எப்படி இருக்கிறானா, அவன் முழங்கால் அப்படியே தன் முகத்தை அப்படியே தன் கால்ல மூடிக்கொண்டு அந்த மலை சிகரத்தின் மேல இருக்கிறான். அவன் சொல்றான், அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அவன் சொல்றான் தன் வேலைக்காரன் போய், அப்பா கடல் பக்கமா பாரு. அவன் போறான், வேலைக்காரன் போய் பாக்குறான், திரும்பி வந்து சொல்றான், ஒன்னல்லப்பா, இன்னும் வெயில் துருன்னு அடிக்குது, வெயில் அடித்து கொண்டு இருக்கிறது. there is no sign of rain ன்னு வந்து சொல்லுவான். இப்ப எலியா சொல்றான், இன்னும் இல்ல போ, இன்னொரு முறை 7 முறை போ, இந்த ஒரு முறை பத்தாது, 7 முறை போயிட்டு. அவன் சொல்றான், நான் அங்கேயே பார்த்துட்டு இருந்து வந்து சொல்லல, ஒவ்வொரு முறையும் போயிட்டு நீ திரும்பி வந்து எனக்கு சொல்லணும். 6 முறை அவன் போறான், பாக்குறான், ஒண்ணு இல்லைன்னு வந்து சொல்லுகிறான். ஆமென். பட் எலியா அப்படியே இருக்கிறாங்க, still he is in the position of prayer. அவன் எழும்பல. அவன் காரணம் என்னன்னா, he knows அடுத்த அந்த மழையின் சத்தம் எப்ப வேணாலும் கேட்கலாம். அவன் சொன்னா, நான் இப்ப அந்த ஜெபத்துல இருந்து எழுந்துட்டேன்னா, இட் ஷோ என்னுடைய அவிசுவாசத்தை காட்டும். ஐ எம் கோயிங் டு ப்ரே, ஐ எம் கோயிங் டு பிரஸ் ஆன் இன் பிரேயர். இன்னும் ஜெபத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் நான் ஜெபிக்க போகிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அப் ஆன் மை பிரேயர். ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கையில ஜெபத்துல நான் தளர்ந்து போக மாட்டேன். என் முழங்காலை முடங்கினது தான். ஐ எம் கோயிங் டு see that miracle. நான் அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து எழும்ப மாட்டேன் என்று சொல்லி அவன் என்ன பண்றான், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அற்புதத்தை பார்க்கிறேன், அந்த அற்புதத்தை பார்ப்பதற்கு முன்னாடி நான் ஏன் எழும்பணும்? அவன் சொன்னா, ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் ரூம் ஃபார் சந்தேகத்துக்கு நான் இடம் கொடுக்க போறதில்லை. ஐ எம் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் பிரேயர், ஐ எம் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் ஃபெய்த் அண்ட் விசுவாச ஜெபத்துல நான் நிற்க போகிறேன் என்று சொல்லி எலியாங்க அவன் என்ன பண்றாங்க, அவன் ஜெபத்துல இருக்கிறான். ஒவ்வொரு முறை அந்த வேலைக்காரன் வந்து சொல்றான், ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்ல. ஒவ்வொரு முறையும் சொல்றான், போ 2வது முறை பாரு, 3வது முறை பாரு, 6வது முறை
ஆச்சு. 6 முறையும் பார்த்துட்டு அவன் வந்து சொல்றான், வேலைக்காரன் மனசுல என்ன இருந்துச்சோ தெரியாது. பட் இவன் எஜமானனா இருக்கிறதுனால அந்த வேலைக்காரன் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். ஆமென். 7வது முறை எலியா சொல்றான், போய் பார். அப்போ அந்த 7வது முறை அவன் போய் பார்க்கும்போது கடல் நடுவுல இருந்து ஒரு சின்ன கையளவு மேகம் வருகிறது. ஹல்லேலூயா. எப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க விசுவாசத்துக்கான பதில் பெருசா தெரியாது, சின்னதா தான் எழும்பும். நீ எலியாவையும் வேலைக்காரனை பாருங்க, வேலைக்காரனுக்கு சொல்ற, போ பாரு, போ பாரு, see my faith is அங்க எக்ஸிக்யூட் ஆக போகிறது பாரு. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான் உங்களுக்கு சொல்றார், pray, go and see. see, expect your miracle. அற்புதம் எழும்ப போகிறது. சமுத்திரத்தின் நடுவுல ஒரு கையளவு மேகம் தான். ஆண்டவர் சொல்ற, that is your miracle. அதுதான் உன்னுடைய அற்புதத்தின் துளி. Let it be anything in உங்க லைஃப்ல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Just have faith. உங்க ஜெபத்தோட விசுவாசத்தை சேர்த்து கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல உங்க ஜெபத்துல உறுதியா இருங்க, காத்திருங்க. உங்க அற்புதம், your miracle may happen at any moment. அந்த மோமெண்ட்டை மிஸ் பண்ணிராதீங்க. எலியா நடுவுல அந்த ஜெபத்துல இருந்து எழும்பி இருப்பார், ஆனாலும் அந்த அற்புதத்தை அவர் மிஸ் பண்ணி இருக்க முடியும். அவர் சொல்றார், வேலைக்காரன் நீ போய் பார், நான் பார்க்கல, நீ போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லு. 7வது முறை அந்த கையளவு மேகம் தான். உடனே சொல்றான், ஹல்லேலூயா. எலியா சொல்றாரு, என்ன சொல்றாருங்க 44ஆம் வசனத்துல, இதோ சமுத்திரத்தில் மனுஷருடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உமை தடை பண்ணாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று என்று சொன்னான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமலை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில ஏறி இஸ்ரேலுக்கு போனான். யோசித்து பாருங்க. Elijah didn't give up on his faith. ஜெபத்திலையும் விசுவாசத்திலையும் அவன் சோர்ந்து போகல. Even though he didn't see anything. அந்த சூரிய வெளிச்சத்தின் நடுவில், அந்த வெயிலின் கொடூரத்தின் நடுவில் அவன் என்ன பண்றான்? He saw God working. A moment of a second. 7வது முறை அவன் மேகத்தை பார்க்கிறான். அடுத்து எலியா சொல்றான், மழை வந்துருச்சு, போ ஆகாபு கிட்ட சொல்லு, வீட்டுக்கு போக சொல்லு. அவன் வேலைக்காரன் ஆகாபு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வெயில் அடித்து கொண்டிருந்தது, பயங்கரமான சூரிய கதிர் இருந்தது. என்ன நடக்குதுங்க? அதற்குள்ளாக வான மேகத்தினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்றான். எலியா பேசி கொண்டிருக்கும் போதே மழை வந்துருச்சுங்க. So God still is seated on the throne. உங்களுக்கு அற்புதத்தை செய்வது அதிக நிச்சயமா இருக்கிறது, அதிக நிச்சயமா இருக்கிறது. யோசித்து பாருங்க, தேவனுக்கு பயப்படாத ஒரு ஆகாப் ராஜா. அவன் தேவனுக்கு பயப்படாதவன். தன் மனைவி சொல்றதெல்லாம் கேட்டான். பாகால் தீர்க்கதரிசிகளை வணங்கினான், பாகால்களை வணங்கினான். whatever the prophets of Baal said, அதெல்லாம் செய்தவன். அவனை போல ஒரு தீமையான ராஜா இல்லைன்னு பைபிள் வசனம் சொல்லுகிறது. அந்த நடுவுல ஒரு தேவ மனுஷன் எழுமனா, அந்த தேசத்துலதான் ஆண்டவர் பெருமழையை வர்ஷிக்க பண்ணினார். By the faith prayer of Elijah. Hallelujah. இன்னைக்கும் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். It's not about who's around you, who's with you. உங்களோடு இருக்கிறவர், உங்களில் இருக்கிறவரால தான் அற்புதம் நடக்க போகிறது. God was not with Ahab. ஆகாபோட தேவன் இல்ல, தேவன் இருந்தது எலியாவோட. அதே எலியாவின் தேவன் தான் இன்னைக்கு உங்களோட இருக்கிறார். ஸ்டில் அந்த தேவன் சிங்காசனத்துல வீற்று இருக்கிறார். அவர் அற்புதங்களின் தேவன், அவருக்கு பேரு. அவருக்கு சேனைகளின் கர்த்தர் என்று பேரு. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். காற்றை அவர் பண்டக சாலையில வைத்திருக்கிறார் என்று யோபு பக்தன் சொல்லுவான். ஹல்லேலூயா.
He is the one who sends rain ன்னு எழுதப்பட்டு இருக்கும். அந்த தேவன் தான் உங்க தேவனும் என் தேவனுமா. So the same God, he can நிச்சயமா அற்புதத்தை செய்ய முடியும். வியாதியை குணமாக்க முடியும், கட்டுகள் அறுக்க முடியும், உங்க வாழ்க்கையில ரெஸ்டோரேஷன் வரும். உங்க கண்ணீரை மாற்றக்கூடியவர் அவர் தான். ஒரே ஒண்ணுதான் வேற உங்களுக்கு தேவையா இருக்குது. உங்க ஜெபத்தோட விசுவாசிங்க. ஜெபித்த பிறகு விசுவாசிங்க. நிச்சயமா உங்களுக்கு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. May God bless you. God be with you.